ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 18 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கடைசியில் விஜயா வந்து எனக்கு காஃபியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே நாங்கள் தானே அடுத்த நியூமராலஜிஸ்ட் வர்றாரு. அவர் வந்தோடனே எல்லாருமா உட்காந்து இவங்க எல்லாருமே மனோஜ், ரோஹிணி, அப்புறமா விஜய் இவங்க 3 பேரும் அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. வேற எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா பார்வதி வராங்க. இவர் வந்து பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ முத்து என்ன கேட்கிறாருன்னா, இவர் எதுக்குடா இவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிற? அன்பு இல்லம்னு பேர் வச்சிட வேண்டியதானே. மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த பேர்ல நம்ம வீட்டுல யாருமே இல்லையனோடனே, ஏன்பா இவன் டிகிரி படிச்சானா இல்ல காசு கொடுத்து வாங்கினானா இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னோடனே, நீ சும்மா இருடா அப்படின்னோடனே அவருக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூடா, அவருக்கு எல்லாமே பணம் தான், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேர் வைக்கிறாங்க. அவரும் நல்லா தேடி பார்த்துட்டு, இந்த மாரி மனோஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "உங்க பேர்லயும், உங்க அம்மா பேர்லயும் ஜாங்கிற எழுத்து இருக்குது. உங்க ஒய்ஃப் பேர்ல ரோ இருக்குது. அதனால ரோஜா இல்லம்னு வச்சிரலாம்னோனே" எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப முத்து சும்மா இல்லாம வேகமா ஓடி வந்து, "சூப்பர் சார், சூப்பர் சார்ன்னு" சொல்லி கை குடுத்துட்டு, "இங்க பாரு மீனா, இந்த பேர் வைக்கிறதுல உனக்கு தான் லாபம்னோனே." "எனக்கா என்னன்னோனே?" "நீ தான் பூ கட்டுற. நீ தான் பூ கட்டி இந்த வீடு வாங்குனன்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னோனே." இப்ப உடனே, "ஐயய்யோ! இல்ல, இல்ல வேற பேர் பாருங்கன்னு" சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ முத்து சொல்றாரு, "என்னப்பா வந்து உட்கார்றதுக்குள்ள பேர மாத்த சொல்லிட்டான்" அப்படின்னோனே, நீ சும்மா இருந்தாலே அவன் வச்சிருப்பான்டா" அப்படின்னோனே, இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் ஃபுல்லா மீனாக்கு போயிரும்னோனே மனோஜ் பயந்துட்டாருன்னோனே, "அப்படி யாரோட இது எனக்கு தேவையில்ல" அப்படின்னோனே, இப்ப இவங்க எல்லாம் திருப்பி மறுபடியும் பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரோமையா அந்த பேர் வைக்கிறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே ரோமையா அப்படி சொல்லி கத்தி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ரூ. 25,000 பேமெண்ட் வேற. முத்து ஓடி வந்து, "டேய், இந்த நான் 3 எழுத்து சொல்றதுக்கு 25,000 இப்படியாடா செய்வீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அவர் பேமெண்ட் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்து மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அடுத்து இந்த வீட்ல பேய் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு லேடிய வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து மெதுவா சொல்றாங்க, "நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அந்த வீட்ல பேய் இருக்கனால தான் விலை கம்மியா குடுக்குறாங்கன்னு. அதனால தானே." இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் இல்ல மீனா. இப்ப எல்லாருமே இந்த மாரி பெரிய வீட்டுக்குலாம் போனா இந்த மாரி செக் பண்ணி பார்க்குறாங்க" அப்படின்னு சொல்லி அவங்க வேற சமாளிக்கிறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு போய் அந்த லேடிய கூட்டிட்டு வரும்போதே, எங்க மனோஜுக்கு அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்குது. உடனே ரோஹிணி வந்து வாங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. இப்ப விஜயா தான் போய் அந்த லேடிய ரிசீவ் பண்றாங்க. "இது யாரு?" அப்படின்னோனே, "அவங்களா ஹோஸ்ட் ஹண்டர்" அப்படின்னோனே, அப்படின்னா பேய் விரட்டுறவங்க" அப்படின்னோனே, "அம்மாடியோ!" அப்படி சொல்லிட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அவங்க பயங்கரமா பில்டப் எல்லாம் விடுறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி அணையுது. இங்க இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி என்னோட அரிக்கன் லைட் மட்டும் எரிஞ்சுச்சுன்னா, இந்த வீட்ல ஆத்மா இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு 2 கையும் மேல தூக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப மனோஜ் மெதுவா வந்து சொல்றாரு, "நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இப்ப அதுக்கு என்னம்மா பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.